சேனல். இன்னைக்கு நான் என்னோட டே டு டே லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் பற்றி சொல்ல போகிறேன். இன்னைக்கு காலையில் ரேஷன் கடைக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சர்வேஷ்க்கு வந்து இஎஸ்ஐ ஆஃபீஸ் கேகே நகருக்கு போயிட்டு அங்கே போய் மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான ஒரு ஃபார்ம் வாங்கி அதை ஃபில் பண்ணி கொடுத்து யூடிஐடிக்கும் ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு அதையும் ஃபில் பண்ணி கொடுத்து அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு நீதா அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஆல்ரெடி நான் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். கிருஷ்ண ஜெயந்தி அவங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணாங்கன்னு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கும் அங்கே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல். இது வந்து எமர்ஜென்சி யூனிட். மழை பெஞ்சால் ரொம்ப கொடூரமாக இருக்குது. சாதாரணமாகவே நடக்கிறவங்களுக்கே நடக்க முடியாது. மாற்றுத்திறனாளிகள் ஆஃபீஸ் DWAO அப்படின்னு சொல்கிற ஒரு ஆஃபீஸ். இது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு தண்ணி இருக்கிறதுனால நிறைய சிரமப்பட்டு தான் எனக்கு போகிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி தானே இங்கே வர எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லோரும் வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தாலுமே பாதி பேர் வந்து இங்கே நின்றுட்டு தானே இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை பற்றி இங்கே போடுறேன். இதுதான் வந்து எமர்ஜென்சி வார்டு, எமர்ஜென்சி ட்ராமா யூனிட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டெலாம் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீல் சேருக்கு இங்கே தான் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு போன ஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து டிஎம்எஸ் ஆஃபீஸில் வந்து நம்மளை கூப்பிட்டு வீல் சேர் ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் இவங்க படிக்கிற ஸ்கூல்ஸ்லேருந்து இவங்களுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் வந்து இவங்க இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு லைஃப் சர்டிஃபிகேட் வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இங்கே வந்துட்டு இங்கேருந்து கிளம்புறேங்க. இப்போ வந்து நான் வந்து கேகே நகர் லக்ஷ்மண சுவாமிக்கு ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் மெயின் ரோடு. ஸோ இங்கேருந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் இங்கே ஒன்று ரொம்ப ஸ்பெஷலுங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது பழைய கோயில் தான். எம்ஜிஆர் மார்க்கெட் பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது. யாராவது விருப்பப்படுறவங்க அந்த கோயிலுக்கு போகலாம். திருச்செந்தூர் போக முடியாதவங்க. இப்போ நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அவங்க வீட்டில் வந்து அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து சூப்பராக கோலம் போட்டிருந்தது. அண்ட் எனக்கு போன உடனே அவங்க வந்து எப்பயும் போல் இளநீ சர்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கதை பேசிவிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற டிவி எப்படி டிவிஆரில் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கொஞ்சம் கதை பேசிவிட்டு அப்புறம் கிளம்பலாம். ஏன்னா இது முடிச்சுட்டு நான் வந்து சரணை பிக்கப் பண்ண கிளம்பணுன்றதுக்காக கிளம்பிட்டேன். ஸோ அதனால அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு. அவங்களும் வந்து அதை வந்து தெரிஞ்ச அளவுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போவே டைம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பெரிய கிளாக் 2 டைம் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக போயிட்டுருக்கு. அண்ட் வந்து ரொம்ப டிவைனட்டிக்காக இருக்கும் அவங்க வீடு எப்போவுமே. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வெளியில் வரேன். நாங்கள் எப்போவுமே ஒரு செல்ஃபி எடுப்போம். இந்த வாட்டி செல்ஃபி மிஸ் ஆகிடுச்சு. அதனால நான் வந்து செல்ஃபிக்கு பதிலாக நாங்கள் 2 பேரும் நடந்து வந்த சிசிடிவி வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கு நான் முந்தின நாள் போன அன்றைக்கி நான் ஒரு வீடியோ எடுத்தேன், அதையும் பப்ளிஷ் பண்ணுறேன் பாருங்கள். நான் வரட்சியவே சரணை பிக்கப் பண்ணிவிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஆட்டோ புக் பண்ணிடல. அது போட் பண்ணுறதுக்காக என்னை ஏற்றுறதுக்கு வராங்க. இப்போ ஆட்டோ ஏறிட்டேன். அவங்க வீட்டிலேருந்து மனோஜ் பவன் வழியாக நாங்கள் வந்து ஷார்ட்கட்டில் ஆட்டோ கார் இருக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ராமாபுரம் SRM காலேஜ்க்கு வரதுக்கு பதிலாக அவர் வந்து வலசராக்கம் போயிட்டார். இப்போ நான் காமிச்ச கோயில் வந்து ரொம்ப இது பறக்கிற மரம் இருக்குது, கற்பகிருஷ்ணம் இருக்குதுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ இருக்கான்னு தெரியல. பட் அந்த கோயில் அப்படியே தான் இருக்குது. இந்த திரும்பவும் அதை காமிக்கிறேன் பாருங்கள். வலசராக்கம் வழியாக ஊர் சுற்றி காமிச்சு எனக்கு வந்து போரூர் காமிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ போகிற வழியெல்லாம் நம்ம வந்து சும்மா ஃபோனை வச்சுருக்கோமேன்னு சொல்லிட்டு நான் 2 வீடியோ எடுத்தேன். அதை தான் இங்கே காமிக்கிறேன். ஸோ முடிஞ்சிச்சுங்க. ஸ்மால் ட்ரிப் டு மை ஃப்ரெண்ட் நீதாஸ் ஹவுஸ் அண்ட் DWAO ESI ஆஃபீஸ்க்கும். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.